என்ன மேடம், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் விஜய், நீங்க நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா இங்கதான் ரொம்ப போர் அடிக்கி. என்னாச்சு, உங்களுக்கு அமெரிக்கா பிடிக்கலையா? அமெரிக்கா ஊர் நல்லா தான் இருக்கு. ஆனா நம்ம ஊர் ஆளுக்க யாரும் இங்க இல்ல இல்ல. நான் மட்டும் தனியா இருக்கேன், அது கஷ்டமா இருக்கு. ஏன் அங்க யாருமே தமிழ் பேசுறவங்களே இல்லையா? இருக்காங்க நந்தினி, இருந்தாலும் நீங்கெல்லாம் இல்ல இல்ல. அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, ஏதோ தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் கொஞ்ச நாள் தான், அது பழகி போயிரும். நந்தினி தங்கம், என்ன செய்யுத? ஏம்மா ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேம்மா. இந்த துணியெல்லாம் பார்த்துட்டு எடுத்து வச்சிருக்கலாம்ல. கல்யாணத்துக்கு போட வேண்டிய துணி எல்லாம் புது துணி இங்க சேர்ல போட்டு வச்சிருக்க. சாரிம்மா, இந்த பேசி முடிச்சிட்டு உடனே எடுத்து வச்சிருந்தேன். துணியெல்லாம் தைக்க கொடுக்கணும்ல டி, நானும் லட்சுமியும் போறோம். கொண்டு போய் கொடுத்துறட்டா? தைக்க கொடுக்க போறீங்களா? சரிம்மா. பைக்குள்ள அள்ளி போட்டு கொண்டுட்டு போறேன் டி. நந்தினிமா, அளவு வந்து ஏற்கனவே பெரிய கல்யாணத்துக்கு அளவு கொடுத்தோமே, அந்த அளவுல தைச்சிருவோமா? ஆமாம்மா, அதே அளவுல தைங்க, கரெக்டா இருக்கும். சரிம்மா, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுது. என்ன நீ கதவு மூடிக்கோ. ஆ சரிம்மா, போய் கொடுத்துட்டு வாங்க. போயிட்டு வர மட்டி, அங்கே சாப்பாடு வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிடுன்னு. காப்பி வேணா போட்டு குடி. நான் போயிட்டு வர எப்படியும் 1 மணி நேரம் ஆயிரும். ஆ சரிம்மா, நான் பார்த்துக்கிடுதே. போன் பேச ஆரம்பிச்சிட்டுன்னு அந்த பிள்ளைகள் உலகத்தையே மறந்துடுதுங்க. நான் தான் எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொண்டுட்டு போக வேண்டியிருக்கு. ஒழுங்கா இவன் மடிச்சு வச்சிருக்கலாம்ல. ஆ சொல்லுங்க விஜய். ஆண்டி கிளம்பிட்டாங்களா? ஆமா, சிம்ரன் அக்கா கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் துணி எடுத்து கொடுத்துருக்காங்க. அதை தான் தைக்கிறதுக்கு போறாங்க. அப்படியா? எல்லாருக்குமா துணி எடுத்து கொடுத்தாங்க? துணி மட்டும் இல்ல விஜய், நகை கூட வாங்கி கொடுத்துருக்காங்க. பரவாயில்லையே, அதெல்லாம் செய்தாங்களாக்கும். ஆமா விஜய், சிம்ரன் அக்காவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. சரி நந்தினி, அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு காலேஜ் எப்போ? எனக்கு இன்னும் 1 மாசம் லீவ் இருக்கு. ஹாஸ்டலுக்கு போகல, இங்க தானே இருக்க போற? ஆமா விஜய், நீங்க தான் போக வேண்டாம்னு சொன்னீங்கல்ல, அதனால நான் அம்மா கூடயே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆ சரி நந்தினி. சரி விஜய், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணட்டுமா? என்ன வேலை இருக்கு? அம்மா அடுப்புல எதையோ வச்சுட்டு போயிட்டாங்க போல, போய் பார்க்கணும். ஆ சரி, போய் பாரு. ரொம்ப நேரம் ஃபோன் பேசக்கூடாது, பிறகு விஜய் பார்க்கணும் போல இருக்கும். அதனால டக்குன்னு பேசிட்டு வச்சிடணும். இளிச்சக்கா, எல்லா துணியும் கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமா லட்சுக்குட்டி, எனக்கு வாங்கின சேலை எடுத்துட்டு வந்துட்டேன். நந்தினிக்கு வாங்கின துணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து தைக்கணும்ல. ஏக்கா, அவளுக்கு ரெடிமேட் துணி கிடையாதோ, தச்சு தான் போடணுமோ? அது எப்படி இருக்குன்னா, அரையும் குறையுமா தச்சு வச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் தச்சிருக்கு, கொஞ்சம் தைக்காம இருக்கு. நம்ம கொஞ்சம் பிடிச்சி நம்ம அளவுக்கு சரியா தைக்கணும் போல. அப்படித்தான் இருக்கு எல்லா துணியும். ஏக்கா, அவளுக்கு எத்தனை ட்ரெஸ்ஸுக்கா? அவளுக்கு 3 துணி எடுத்துருக்குட்டி. ஒரு பட்டு எடுத்திருக்காங்க, அது பாவாடை சட்டை தாவணி மாதிரி இருக்கு. நல்ல காஞ்சிபுரம் பட்டுல எடுத்திருக்காங்க, அது கல்யாணத்து அன்னைக்கு போடவான். பிறகு ரிசப்ஷனுக்கு போடுறதுக்கு ஒரு லெஹங்கா மாதிரி ஒன்று எடுத்திருக்காங்க. பிறகு ஒரு சுடிதார், நல்ல காலேஜுக்கு போட்டு போற மாதிரி இருக்கு, நல்ல அழகா இருக்கு. 3 துணி எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்படியாக்கா, என் பிள்ளைகளுக்கும் நல்ல நல்ல துணியா இருக்குக்கா. வீட்டில் வந்து தான் பார்த்தேன். நம்ம கூட அந்த மாதிரி துணி எடுக்க மாட்டோம். இவங்க எப்போதான் போய் எடுத்தாங்கன்னு தெரியல. துணியெல்லாம் கரெக்ட் சைஸில் எடுத்து அனுப்பி விட்ருக்காங்கக்கா. அப்படியாட்டி, அதையும் தைக்கணுமா? கொண்டு வந்திருக்கியா? இல்லைக்கா, பிள்ளைகளுக்கு எடுத்த துணி பூரம் தச்சது, அதனால அதெல்லாம் தைக்க வேண்டாம். எங்கள் வீட்டுக்காருக்கும் பட்டு வேட்டி சட்டை எல்லாமே ரெடிமேடு தான், அதனால அதெல்லாம் தைக்க தேவையில்லை. எனக்கு ஜாக்கெட்டு மட்டும்தான் தைக்கணும், அதனால அதை மட்டும்தான் தூக்கிட்டு வந்திருக்கேன். நம்ம ஊர் டெய்லர் நல்ல தப்பாராட்டி? நல்ல தைக்கலன்னா யார் விட்ட தவிர ஒரு வழி பண்ணிட மாட்டேன். எல்லாம் நல்ல துணியா இருக்கு, வம்பாய்க்கிற கூடாது, அதான் பார்க்கேன். ஏக்கா, அப்போ பக்கத்து ஊரில் போய் தைக்க கொடுத்துட்டு வந்துருவோமாக்கா? ஆமா லட்சுமி, அந்த ஆள் வேற கையை ஏற்றியும் இறக்கியும் தைச்சு வச்சிருவாரு. பிறகு போடும்போது அசிங்கமா இருக்கும். விலை கூடன துணியா இருக்கு பத்தியா, கொஞ்சம் பயமா இருக்கு இவர்கிட்ட கொடுக்கறதுக்கு. என்ன இழிச்சக்கா, நீங்க வேற பயம் காட்டுதீங்க. சரி, அப்படின்னா வேற யார்கிட்டயாவது போய் கொடுத்துட்டு வந்துருவோம். எல்லாருக்கும் தைக்கணும் பத்தியா, ஒரே நேரத்தில் தைக்கணும்னு அந்த ஆள் சொதப்பி விட்டுருவாரு, அதுக்கு தான் சொல்லுதே. சரிக்கா, பக்கத்து ஊர்ல போய் நல்ல பெரிய டெய்லர் கடையா பார்த்து தைக்க கொடுத்துட்டு வருவோம். இந்தாப்பா, காப்பியை குடி. ஆ கொடுங்க சித்தி. நெட்டம்மா இன்னும் எந்திரிச்சு வரலையோ? அவளுக்கு என்னைக்குப்பா பொழுது இவ்வளவு சீக்கிரம் விடிஞ்சுது? 11 மணிக்கு மேலே தானே விடியும். ஆஸ்பத்திரிக்கு போகணும் சாயந்தரம், அதான் அவட்ட சொல்லிட்டு போயிருவோன்னு பார்த்தேன். சொல்லிட்டு அப்படின்னா கிளம்பி இருப்பாள்ல. அதான் ஒரு நாளைக்கு 100 தடவை ஃபோன் அடிக்கல, ஃபோன் அடிச்சு சொல்ல வேண்டியதானே. சரி சித்தி, நான் ஃபோன் அடிச்சு சொல்லிக்கிடுதேன். வீட்டில் கொஞ்சம் மளிகை சாமான்லாம் வாங்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் வாங்கணும். எப்போ வாங்க? இன்னைக்கு சாயந்தரம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரும்போது அப்படியே வாங்கிட்டு வந்துருதோம். ஆ சரி சரி. நீங்கள் லிஸ்டெல்லாம் எழுதி வைங்க சித்தி, சாயந்தரம் வரும்போது வாங்கிட்டு போகிறேன். ஆட்டோவில் எழுதி வைக்க. ராமு, குட் மார்னிங். குட் மார்னிங் நெட்டம்மா, சீக்கிரம் எந்திரிச்சு வந்துட்டு. தூக்கமே வரல ராமு, அதான் எந்திரிச்சு வந்துட்டேன். இது உன் வீடுன்னு கொஞ்சமாட்டும் உனக்கு நினப்பு இருக்கா? காலங்காத்தால எந்திக்கணும், வீட்டில் வேலையெல்லாம் செய்யணும்னு கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது. என் நேரமும் படுக்க வேண்டியது, தூங்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, ஊற சுத்த வேண்டியது, இதே வேலையா அலையுதே.
இப்போ என்ன காலையில் எந்திரிச்சோன்னு ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் வயசான மனுஷி, வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் தனியாக செய்ய முடியுமா? எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன். எத்தே நானும் செய்ய தானே செய்யுதேன். நான் ஒன்றுமே செய்யாத மாதிரி பேசுதீங்க. என்ன வேலைமா செஞ்ச? இல்லை கேட்க, என்ன வேலை செஞ்ச? ராமு, அத்தை சொல்கிற வேலையெல்லாம் நான் செய்ய தான் செய்கிறேன். இப்போ நீங்கள் இருக்கீங்கன்ட்டு என்னைய திட்டுறதுக்காக இப்படிலாம் சொல்லுதாங்க. காலையில் எந்திரிச்சமா, வீடு வாசல்லாம் கூட்டி பெருக்கி அள்ளி ஒரு கோலத்தை போட்டோமா, வீட்டில் உள்ள ஆட்களுக்கு காப்பி போட்டு கொடுத்தமான்னு இருக்கணும். அதெல்லாம் என்னைக்காவது செஞ்சிருக்கியா? காப்பி வேணுமா உங்களுக்கு? எனக்கு உன் காப்பி வேண்டாமா? நான் காலையிலேருந்து 3 தடவை காப்பி குடிச்சிட்டேன். ரொம்ப காப்பி குடிக்காதீங்க தே, சீக்கிரம் மண்டையை போட்டுற போறீங்க. ஏம்மா, உன்னையெல்லாம் சமாளிக்கணும்னா எனக்கு தனியாக உடம்புல ஒரு தெம்பு வேணுமா? காப்பி குடிச்சாதான் இங்கே வேலை நடக்கும். என்னைய சமாளிக்கன்னா நான் என்ன உங்கள்கிட்ட மல்லு கட்டிக்கிட்டே நிற்கேன்? இந்த இப்படி கூட கூட பேசுதில்ல, நீ பேசினாலே எனக்கு தலை வலிக்க ஆரம்பிச்சிருது. தலை வலிச்சா உடனே போய் ஒரு காப்பியை குடிக்கணும். எத்தே தலை வலிச்சோன்னு காப்பி குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய வியாதி. வாங்க ஆஸ்பத்திரிக்கு போவோம். ராமு, சாயந்தரம் ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல, அத்தைக்கும் சேர்த்து 2 ஊசியை போட்டு வருவோம். சரியா? டாக்டர் வழுக்க மாட்டேன்ட்டு சொல்லி வச்சிருங்க. ஆமாட்டி, நான் நோயாளி தான். என்னை கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டுரு. அவன் 2 கைக்கு 2 குளுக்கோஸ் ஏற்றி போடட்டும். இப்போ என்னம்மா பிரச்சனை? காலையில் எந்திரிச்சு வந்தது ஒரு குத்தமா? இவ்வளோ பேச்சு பேசுதீங்க. ஒழுங்க போய் வாசலெல்லாம் கூட்டி பெருக்கி அள்ளிட்டு ஒரு கோலத்தை போடு. இப்போ என்ன, ஒரு கோலம் தானே போடணும், அது ஒரு பிரச்சனையா? வந்து போடுதேன் இருங்க. வந்து போடுதியா? எங்கே போகிற? கோலப்பொடி, விளக்கமாறு, வாளியெல்லாம் எடுக்க வேண்டாமா? சரி சரி, போய் சீக்கிரம் போய் போட்டு முடி. காப்பியை போட்டு ரெடியாக வைங்க, நான் போய் கோலத்தை எப்படி போட்டு வரேன்னு பாருங்க. பாப்போம் பாப்போம், என்ன லட்சணத்தில் போட்டு கிளிக்கேன்னு. யோ பொக்க வை, அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, நீர் பாட்டுக்கு பல்ல காட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீரு. நெட்டம்மா, மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் எப்படி குறுக்க வர முடியும்? ஏன் எனக்கு சப்போர்ட் அடித்து பேச மாட்டீரோ? அதான் நீயே நல்ல பேசி சமாளிக்கல, பிறகு நான் என்னத்த பேச? சரி, கொஞ்ச நேரம் இருங்க, நான் கோலம் போட்டுருதேன், பார்த்துட்டு போங்க. நெட்டம்மா, ஆபீஸுக்கு ஏற்கனவே நேரம் ஆயிட்டு. சித்தி தான் காப்பி தரேன் குடிச்சிட்டு போன்னு சொன்னாங்க. அதனாலதான் என்ன செய்யன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தேன். என்னைய விட்டுறேன், நான் போயிருந்தேன். ஆஃபீஸுக்கு லீவு போட்டால் கூட பரவாயில்ல, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. இன்னைக்கு நான் போடுற கோலத்தை நீங்கள் பார்த்துட்டு தான் போகணும். ஒரு 5 நிமிஷத்துல போட்டுருவியா? 5 நிமிஷத்தில் போடுறதுக்கு அது என்ன காப்பியா? ஒரு 2 மணி நேரம் ஆகும், போட்டு முடிச்சிருவேன். இருங்க, இருந்து பார்த்துட்டு போங்க. கோலம் போட 2 மணி நேரமா? ஆமாம், என்ன நினச்சிரு, 2 நிமிஷத்தில் போட்டுற முடியும்னு நினச்சிரோ? அது என்ன மேகி நூடுல்ஸா 2 நிமிஷத்தில் போடுறதுக்கு? அதே சொல்லுவாங்க 2 நிமிஷத்தில் கிண்டிடலான்னு, ஆனால் அதுக்கே ஒரு 10-15 நிமிஷம் ஆயிரும். இது கோலம் எவ்வளோ அழகாக போட வேண்டிய விஷயம். நான் போய் போடுதேன் பாருங்க. நெட்டம்மா, 2 மணி நேரம் உட்காந்துன்னா ஆபீஸில் திட்டுவாங்க. திட்டுனாலும் பரவாயில்ல, இங்கே எனக்கு திட்டு விழுந்துக்கிட்டு இருக்கு, அங்கே உங்களுக்கு திட்டு விழுறதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்களோ? நெட்டம்மா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோயேன், இன்னைக்கு ஆபீஸில் முக்கியமான மீட்டிங் வேற இருக்கு. என்ன ராமு இப்படியெல்லாம் பேசுதீங்க? சரி, உங்களை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது. சரி, நீங்கள் ஆஃபீஸுக்கு கிளம்புங்க, நான் வீடியோ கால் போட்டு காட்டுது என்ன. சரி நெட்டம்மா, நல்லதா போச்சு. நான் போயிட்டு வரேன். ஆபீஸுக்கு போனோன்னே நீ கோலம் போட்டு முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் அடி, வீடியோ காலில் வாரேன். சரியா? சரி சரி, கிளம்புங்க. நல்ல வேலை போக சொல்லிட்டா. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் மனசு மாதிரி லீவு போட சொல்லிடுவா. மனசு இப்படி பயந்து ஓடுதாரே. சரி, எங்கே போயிட போகிறாரு, நம்ம போய் கோலத்தை போடுவோம். ரங்கோலா கோலா கோலா கோலம் போடுவேனே, அது சூப்பரா இருக்கும் நான் கோலம் போட்டாலே. என்ன பொழப்புடா இது? காலங்காத்தாலே வீட்டில் கேஸ் காலி ஆயிட்டு இப்படி வெளியே போட்டு சோத்த பொங்க வேண்டியிருக்கு. என்ன பாடா இருக்கு. இந்த மனுஷன் கடையில் ஒரு சிலிண்டர் வச்சிருக்காரு, அதை கொண்டு வந்து வீட்டில் போடலாம்ல. கடைக்கு ஒரு நாளைக்கு லீவ் விட்டா என்ன, சிலிண்டர் வர்ற வரைக்கும் லீவு போடலாம். இவர் வேற உயிரை வாங்குதாரு. கடையில் இருந்தாட்டு சாப்பாடு கொடுத்து விடணும், அதையும் செய்ய மாட்டேக்காரு. வீட்டிலே எப்படியாட்டு பொங்கிக்கோங்காரு. நான் இப்படி அடுப்புக்குள்ளே கடந்து வேக வேண்டி இருக்கு. வெயில் உங்க வீட்டு வெயில் எங்க வீட்டு வெயிலா? எப்பா, சரியான வெயிலால இருக்கு. சுவாத்த பொங்கி முடிச்சிட்டு ஒரு ரசத்தை வச்சிட வேண்டியதான். அது இதுன்னு போட்டு செஞ்சுட்டு கிடக்க முடியாது. இந்த அடுப்பு வைக்கக்குள்ள மனசு கிடப்பாளா? சோறும் ரசமும் வச்சுட்டு கூட்டுக்கு துவையல் அரைச்சிக்கிட்டா சரியா இருக்கும். துவையல்னா வீட்டுக்குள்ளே மிக்சிலே அரைச்சிடலாம், எதையும் போட்டு வதக்க கிண்டெல்லாம் வேண்டாம். சரி, அப்படின்னா போய் வீட்டில் போய் துவையலுக்கு ரெடி பண்ணுவோம். இப்பந்தான் ஞாபகம் வருது, ஜாக்கெட் வேற தைக்க கொடுக்க போகணுமே. எல்லாவளும் தைக்க கொடுத்துருப்பாளுங்க.
பிறகு நம்மளும் கொடுக்கலன்னா நேரம் ஆயிருமே. கடைக்காரன் நல்லாவே தச்சு தர மாட்டான். சீக்கிரம் போகணுமே. சரி, சோத்தை வடிச்சு போட்டுட்டு போவோம். அப்ப துவையல் எங்க அரைக்க? துவையல் அரைக்க நேரம் இல்லை. சரி, அப்படின்னா கடையில இருந்து வரும்போது பக்கடா வாங்கிட்டு வந்துடுவோம். ரசத்தை வச்சு பக்கடா வச்சு தின்னுக்கிடலாம். இந்த ராதா கூட பேசாம இருக்கிறது எவ்வளவு நிம்மதியா இருக்கு. இல்லைன்னா செல்வி அதை கொடு, செல்வி இதை கொடுன்னு ஒரு நாளைக்கு 100 தடவை வருவா. செல்வி கொஞ்சம் குழம்பு தாயே. இப்பந்தான் இவளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ள குரல் கேக்கு. என்னது, குழம்பு வேணுமா? அட கடவுளே, பழக்க தோசத்துல கிணத்து தூக்கிட்டு இவ வீட்டுக்குள்ள வந்துட்டேன். என்ன பெரிய இவ மாதிரி நேத்து கடையில வச்சு சண்டை போட்டு அடிச்சே, இப்ப எதுக்கு சட்டையை தூக்கிட்டு என் வீட்டுக்கு வந்து நிக்க? இவ வேற என்னன்னு கேட்காளே. சரி, எதையாட்டு உள்ள சொல்லி சமாளிச்சுட்டு இடத்த காலி பண்ணுவோம். ஏதோ போனா போது ஃப்ரெண்டாச்சே பேசலாமேன்னு வந்தேன். நீ இப்படி பேசுதே, இனிமே உன் வீட்டு பக்கமே வரமாட்டேன். காலங்காத்தாலே சட்டியை தூக்கிட்டு பிச்சை எடுக்க வந்துட்டேன். பிறகு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? நானா பிச்சை எடுக்க வந்தேன்? நான் எதுக்கு ஓண்ட வந்து பிச்சை எடுக்க போறேன்? அதான் செல்வி குழம்பு கொடுன்னு சொன்னேன்ல, அப்பமே தெரிஞ்சிட்டு. அது வழக்கமா வந்து கேட்பேன்ல, அதே மாதிரி கேட்டுட்டேன். இப்ப என்ன தெரியாம கேட்டு தொலைச்சிட்டேன். வழக்கமா என் வீட்டுல வந்து பிச்சை எடுத்து தானே குழம்பு வாங்கிட்டு போவேன். ஒரு குழம்பு வச்சு திங்க வலிக்கி. ஆமா, அப்படியே நீ கறி குழம்பையும் மீன் குழம்பையும் அள்ளி அள்ளி கொடுத்துட்டேன். தினம் ரசத்தை தானே கொடுப்பேன். அடுத்த வீட்டுல குழம்பு வாங்குறதே தப்பு. இதுல அவ கொடுக்கற குழம்பு நீ வேற குறை சொல்லுதே. நீ நல்ல மீன் குழம்பு கறி குழம்புன்னு வச்சு திங்க தானே செய்யுதே, அது வாசம் எனக்கு நல்லா அடிக்கத்தான் செய்யும். ஆனா நான் கேட்டா மட்டும் ரசம் தான் இருக்கும்பே. ஆமாம்மா, மீன் குழம்பு கறி குழம்பு வச்சு திங்க தான் செஞ்சேன். இப்ப எதுக்கு உனக்கு தரணும்? சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷியா? உன் கூட போய் இவ்வளவு நாள் பேசணும் பத்தியா? என்னைய சொல்லணும். இன்னைக்கு உண்மையாலேயே ரசம் தான் வைக்க போறேன். வேணுமா? கிண்ணத்துல ஊத்தி தரட்டா? ஒரு ரசமும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். கறி குழம்பு கொடுத்திருந்தா வாங்கிட்டு போயிருப்பேல்ல. நான் ஒண்ணு அப்படி மானம் கெட்டு போய் அலையல. நானே கேஸ் காலி ஆயிட்டுன்னு கடுப்புல வெளியே உட்காந்து அடுப்பு போட்டு சோறு பொங்கிட்டு கிடக்கேன். உனக்கு குழம்பு கேட்கோ? நான் தான் தெரியாம வந்துட்டேன்னு சொல்லுதம்ல. பிச்சை எடுக்கணும்னு தட்டை தூக்கிட்டு வந்தாச்சு. பிறகு என்ன ரோசம் வேண்டி கிடக்கு? சீ, உன்ட்டெல்லாம் மனசி பேசுவாளா? நீதான் மனசியே கிடையாதே, நீ பேசு. சீ, எனக்கு என்ன இப்படி ஒரு பழக்க தோசம்? காலங்காத்தாலே சட்டியை தூக்கிட்டு இவன் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்படியே 4 தெருவுக்கு போ, ஏதாவது வீட்டுல குழம்பு தருவாங்க, வாங்கிட்டு போய் இன்னைக்கு பொழப்பு ஓட்டு. எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க வாயை மூடிட்டு உங்க வேலையை பாருங்க. யாரு மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு நினைக்கணும், அவளே வந்து வீட்டுக்குள்ள வந்து நிக்காளே. சீ, போய் கிண்ணத்தை தூக்கிட்டு இவ வீட்டுக்கு வரணும். மானமே போயிட்டே. சின்ன மருமோளே, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்னம்மா சளிச்சுக்கிட்டு சொல்லுதே? எனக்கு இட்லியே பிடிக்காது. இட்லி அவிச்சு வச்சு தராங்க, தோசை சுட்டு தரலாம்ல. நேற்று ராத்திரி தானம்மா தோசை சுட்டு கொடுத்தா? ராத்திரி தோசை சுட்டு கொடுத்தா அதுக்கு காலையில இட்லியே தரணும், காலையிலயும் தோசையே தர வேண்டியதானே? காலையிலையும் தோசை சுட்டு கொடுத்தா எனக்கு ஒரேடியா தோசையா போட்டு கொள்ளுதீங்கன்னு சொல்லுவேன். அதனால அவ இட்லியை வச்சு கொடுத்துருப்பா. நீங்க எப்ப பார்த்தாலும் மாலாக்காக்கு மட்டும்தான் சப்போர்ட் அடிச்சு பேசுவீங்க, எனக்கு சப்போர்ட்டா பேசவே மாட்டேங்க. அன்னைக்கு இப்படித்தான் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எனக்கு எல்லா சாப்பாடும் செஞ்சு தரேன்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் செஞ்சே தரவே இல்லையே. ஏம்மா, அன்னைக்கு சாப்பாடு செய்யாததுக்கு நீ தானம்மா காரணம். மாலா கிட்ட துணியை பூரா அள்ளி கொடுத்துட்டு 3 வாரம் 4 வாரம் துணியை பூரா வச்சு சேர்த்து துவைச்சு போட்டிருக்கா. அதுக்கே சாயந்தரம் ஆயிட்டு. அப்புறம் எப்படி உனக்கு சோறு பொங்க முடியும்? அதுக்கு துணி துவைக்க அவ்வளவு நேரமா ஆகும்? அப்படிலாம் செய்யக்கூடாது. எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு துணி துவைக்க வேண்டியதானே? அவளும் மனசி தானம்மா, மனசாட்சியோட பேசு. துணியும் துவைச்சிட்டு மத்தியானம் சாப்பாடும் செஞ்சு கொடுத்தால. உனக்கு 5 வகை சாப்பாடு செய்யறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா? அதுக்கெல்லாம் துணி துவைச்சிட்டு செய்ய முடியாது. எத்தே, காப்பி ஏதாவது கொண்டு வரவா? காப்பி வேண்டாம் மருமோளே, அடுப்பங்கரைக்குள்ளேயே கிடக்காத, உட்காரு. மருமோளே, துணியெல்லாம் தைக்க கொடுக்கணும்ல, எப்போ போக? எத்தே, போக வேண்டியதான் தே. போய் அப்படியே கொடுத்துட்டு வந்து அடுத்து மத்தியானம் சாப்பாடுக்கு ரெடி பண்ணணும்ல. துணி தைக்கணுமா? என்ன துணி தைக்க போறீங்க? நேற்று போய் கடையில் வாங்கிட்டு வந்தோம்ல, சாணி அக்கா எல்லாருக்கும் துணி எடுத்து கொடுத்தாங்களே, அந்த துணி தான். ஏன்ட்டெல்லாம் காட்டவே இல்லை. நாங்கள் கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே நீ தூங்கிட்ட, அதனால தான் உன்ட்ட காட்டலை. சரி, இப்போ காட்ட வேண்டியதானே? அதில் காட்டுறதுக்கு என்ன இருக்கு? ஆளுக்கு ஒரு பட்டு சேலை, அப்புறம் சேலைக்கு மேட்சா வளையல், சேலைக்கு மேட்சா செருப்பு, கொஞ்சம் கம்மல், அது இதுன்னு வாங்கிட்டு வந்தோம். அவ்வளோதான் டீ, வேற ஒன்றும் வாங்கலை. ஏய் அப்பா, இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்களாக்கும்? அந்த சிம்ரன் பிள்ளை பணக்கார வீட்டு பிள்ளையா? அவ ஒரு பிச்சைக்காரின்ல நினைச்சேன். அவளை பணம் இருந்தாலும் அந்த பிள்ளை வெளியே காட்டிக்கிடாது. அது பாட்டுக்கு ஊருக்குள்ள ஒரு பிள்ளையா அலைஞ்சிக்கிட்டு இருக்கும். சில பேர் இருக்காங்க மீனா, நான் தான் பணக்காரின்னு சொல்லிக்கிட்டே அலைவாளுக. ஆனா அவளுக்கு வந்து புத்தி சரி இருக்காது. நீங்க யார சொல்லுதீங்க?
சில பேருன்னு தானே சொன்னேன், நீ ஏன் கோவப்படுதே? கோவமா? நான் ஏன் கோவப்பட போறேன்? இல்லை, சில பேர் பணக்காரங்கன்னு திமிர் எடுத்து போய் அலைவாங்கல்ல, அந்த திமிரு கொஞ்சம் கூட சிம்ரன்ட்ட கிடையாது, அதுக்கு சொல்லுதேன். கல்யாணத்துக்கு நான் இங்கே தானே இருக்க போறேன், பாக்க அவங்க என்ன லட்சணத்தில் கல்யாணம் பண்ணி வைக்காங்கன்னு. கல்யாணத்துக்கு முன்னாலே ஒவ்வொரு வீட்டுக்கும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கா. கல்யாணத்தை எப்படி நல்ல கிராண்டாக தானே செய்வா? அவங்க பம்பாய்க்காரர்கள்ல கல்யாணத்தை நல்ல கிராண்டாக நடத்துவாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு வாரத்துக்கு நடக்குமாமே. அந்த சடங்கு இந்த சடங்குன்னு ஒன்று ஒன்றா செய்வாங்களாம். எங்க அப்பா எனக்கு செஞ்சதை விடையே செஞ்சிட போறாங்க. உங்கள் அப்பா என்னம்மா செஞ்சாரு? ஒரு கல்யாண மண்டபத்தில் பிடிச்சி கல்யாணத்தை வச்சாரு, அவ்வளோதானே? நல்லா வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு நல்லா தானே செஞ்சாங்க. எல்லா கல்யாண வீட்லேயும் தான் சாப்பாடு போடுவாங்க, அதை சொல்லி காட்டுதே. உங்கள்கிட்ட எல்லாம் பேச முடியாதுமா. எத்தே உங்கள் சேலையை எடுத்து கொடுங்கத்தே, நான் போய் டெய்லர் கடையில் போய் என் துணி உங்கள் துணி எல்லாத்தையும் தைக்க கொடுத்துட்டு வந்துடுதேன். அதுக்கு பிறகு நம்ம இன்னைக்கு இவளுக்கு சாப்பாடு போட்டுருவோமா? ஆமாம் மருமோளே, இப்போ தான் அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். பொங்கி போடணும்ல இவளுக்கு. சரியா, மீனாக்கு இன்னைக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிருவோம். என்னெல்லாம் செய்யணும் தே சொல்லுங்க, நான் வரும்போது காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துடுதேன். ரொம்ப இல்லை மருமகளே, 5 வகை சாப்பாடு செய்யணும். கூட்டு, பொரியல், அப்பளம், ஒரு பாயாசம், வடை, இவ்வளோதான். ஏ அப்பா, இவ்வளோதாங்கிக்க? ஏன் மருமோளே, செய்ய கஷ்டமாக இருக்குமோ? ஒரு கறி குழம்பு மீன் குழம்புன்னா டக்குன்னு ஒரு சட்டியில் வச்சு முடிச்சிடலாம் தே. இந்த சைவ சாப்பாடு செய்கிறது தான் பெரிய கஷ்டம். கூட்டு, பொரியல், காய், அப்பளம், பாயாசம், வடை, அது இதுன்னு எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. ரொம்ப இல்லைம்மா, 5 வகை சாப்பாடு இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன செய்யுதமோ அது நம்ம பிரியந்தான். இல்லத்தே, சாப்பாடுல குறையெல்லாம் வைக்க வேண்டாம். என்ன செய்யணுமோ சொல்லுங்க, எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருதேன். சரிம்மா, நீ காயெல்லாம் வாங்கிட்டு வா. என்ன காய் நல்ல காயாக இருக்குன்னு பார்த்து வாங்கிட்டு வா. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சமையல் பண்ணிடுவோம். சரித்தே, நான் போய் வாங்கிட்டு வரேன். கஷ்டமாக இருக்கும்னு நினைக்காதம்மா, அத்தை உனக்கு உதவி செய்யுதேன். காயெல்லாம் வெட்டி தரேன், மசாலாலாம் அரைச்சி தரேன், எல்லாம் செய்யுதேன். என்ன, நீ ஒன்றும் கவலைப்படாத. நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்னத்தே கவலை? எல்லாத்தையும் உங்கள் தலையில் கட்டிடுவோம்ல. அது தெரிஞ்ச கதை தானே. சாப்பாடு செய்ய போறீங்களா? செய்யுங்க செய்யுங்க. இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா இன்னைக்கு மத்தியானம் 2 மணி வரைக்கும் நீங்கள் சாப்பாடு செய்கிற வேலை இருக்கும். நல்லா செய்யுங்க. அடுப்பங்கரைக்குள்ளேயே கிடங்க. நான் போய் ஏசி ரூமில் போய் படுத்து தூங்குதேன். எத்தே எத்தே என்னடி வெளியே இருந்துட்டு எதுக்கு கத்துதே? எத்தே, கோலம் போட்டு முடிச்சிட்டேன் தே, வந்து பாருங்க. இது என்ன பெரிய உலக சாதனையா? அது வேற வந்து பார்க்கணுமாக்கும்? எத்தே, வந்து பார்க்க போறீங்களா இல்லையா? வாரேன் வாரேன். ஆமா, ஊர்ல இல்லாத கோலத்தை போட்டுட்டா, இதை பார்க்க வேற கூப்பிடுதா. எத்தே, வாரீங்களா இல்லையா? இந்த வாரமட்டி பறந்துக்கிட்டு நிக்காத, அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். என்னடி இது, கோலம் போட சொன்ன பில்லி சூனியம் பண்ணி வச்சிருக்க? பில்லி சூனியமா? என்ன அழகா கோலம் போட்டு வச்சிருக்கேன். இதை பார்த்தா உங்களுக்கு பில்லி சூனியம் பண்ற மாதிரியே தெரியுது. அடியே, உனக்கு மனசாட்சி இருக்கா? இந்த கோலத்தை நல்லா உத்து பாரு. நல்ல நடு காட்டுக்குள்ள சுடுகாட்டுல உட்காந்து மந்திரவாதிங்க எல்லாம் கோலம் போட்டு பில்லி சூனியம் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி இருக்கு. என்னத்தே, என் கோலத்தை பார்த்து இப்படி குறை சொல்லுதீங்க? கோலம் போட்டா சரி, நடுவில் எதுக்கடி ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்ச? முதல்ல கோலம் மட்டும்தான் போட்டேன். அதுக்கு பிறகு யோசிச்சேன், நீங்க என் கோலம் இருக்கிற அழகை பார்த்து அதோட அழகுல மயங்கி கண்ணு வச்சு உங்க கொள்ளி கண்ணை கொண்டு என் கோலத்துல போட்டுட்டீங்கன்னா என்ன செய்ய? அதனாலதான் திருஷ்டிக்காக ஒரு எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து வச்சிருக்கேன். ஆமா, நான் தான் கொள்ளிக்கண்ணை கொண்டு வந்து இந்த கோலத்துல போட போறேன். அடுத்து ஒரு முட்டையை கொண்டு வந்து மந்திரிச்சு வைக்க போறேன். எலுமிச்சம்பழம் வேலை செய்யலைனாலும் முட்டை வேலை செய்யும்ல, அதுக்கு தான். மருமோளே, எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிட்டியாம்மா? ஆமத்தே, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து வச்சுட்டேன். நீங்க வேணா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இனிமே பார்த்து என்ன செய்ய? அதான் கொண்டு வந்து வச்சாச்சுல, இருக்கிறது சாப்பிட வேண்டியதுதான். ஏமா அப்படிலாம் பேசுதே? 5 வகை சாப்பாடு செய்யணும்னு சொன்னோம். இவ 7 வகை 9 வகையை செஞ்சிருக்கா. வடை பாயசம்லாம் செஞ்சிருக்கா. இதுக்கு மேல என்ன செய்ய? இதெல்லாம் செஞ்சீங்க சரிதான், அப்பளம் பொரிச்சு வைக்கலையே. ஏய் அப்பா, ஒரு அப்பளம் இல்லைன்னா என்ன? அப்பளம் இல்லைன்னா விருந்து எப்படி முடியும்? மீனா, நான் நம்ம ஊர் பெரியவங்ககிட்ட எல்லாம் கேட்டேன். இந்த 5 வகை சாப்பாடு செய்யும் போது அப்பளம் வைக்கணும்னு அவசியம் இல்லையா? உங்களுக்கு அப்பளம் பொரிக்க தெரியலன்னு சொல்லுங்க, அதுக்குன்னு அடுத்தவங்க எல்லாம் சொல்லி குறை சொல்லாதீங்க. சரி, குறை சொல்லாம இருக்கிறத சாப்பிடுமா. நான் பேசினா மட்டும் உங்களுக்கு குறை சொல்ற மாதிரி இருக்கும். சரி, இப்ப சாப்பிடு. ராத்திரிக்கு உனக்கு நான் அப்பளம் பொரிச்சு சோறு தாரேன், சரியா? நைட்டுக்கு எனக்கு அப்பளம் பொரிச்சு சோறு வேண்டாம், எனக்கு சப்பாத்தியும் சிக்கன் குழம்பும் வேணும். அவ்வளவுதானே, செஞ்சு தாரேன். என்ன இவ கேட்ட உடனே சரின்னு சொல்லுதா? சப்பாத்தியும் சிக்கன் குழம்பும் மட்டும் காணாது, அப்படியே 4 தோசையும் வேணும். 4 தோசை என்ன, 40 தோசை கூட சாப்பிடு. 40 தோசையா? நீங்க சுட்டு தருவீங்களா? 40 தோசை உன்னால சாப்பிட முடிஞ்சா நான் சுட்டு தாரேன். சரி சரி, எனக்காண்டி ஆசையா சாப்பாடு செஞ்சிருக்கீங்க. நான் உங்களை எதுவும் சொல்ல விரும்பல, எல்லாத்தையும் சாப்பிடுதேன். இரு சாப்பிடுறதுக்கு முன்னால ஒரு மந்திரம் சொல்லணும்.
மந்திரமா? என்ன மந்திரம்? நான் சாப்பிட்டதெல்லாம் டைஜஸ்ட் ஆகக்கூடாது, எனக்கு ஏதாட்டும் உடம்புக்கு சரியில்லாம போயிடணும்னு மந்திரம் சொல்ல போறீங்களா? உன் புத்தி உன்னை விட்டு போகுதான்னு பாரு. நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். சரி, என்ன மந்திரம் சொல்ல போறீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. கடவுளே, மீனா மாசமா இருக்கா, 7வது மாசம்னு சொல்லி அவளுக்கு முதல்ல வீட்டில் பொங்கி போட்டிருக்கோம். அவள் நல்லபடியாக குழந்தைய பெற்று எடுக்கணும், குழந்தையும் தாயும் நல்லா இருக்கணும், சுகப்பிரசவம் நடக்கணும். நீங்கள் கூடவே அவ கூட துணையாக இருந்து நல்லபடியாக குழந்தைய பெற்று எடுத்து வர்றதுக்கு உதவி செய்யணும் கடவுளே. என்ன மருமோளே திடீர்னு அழுவுற? மீனாக்கா, உங்களுக்கு என் மேலே இவ்வளோ பாசமா? எப்படி பார்த்தாலும் நீ என் தங்கச்சி தானே, உன் மேலே பாசமாக இருக்கிறது என்ன தப்பு? என்னையும் மன்னிச்சிருங்க மாலாக்கா, உங்களை நான் வேலைக்காரி மாதிரி நடத்தியிருக்கேன், நிறைய உங்களை கஷ்டப்படுத்தியிருக்கேன், எல்லா வேலையும் நீங்களே செய்யுங்கன்னு உங்களை பாடாப்படுத்தியிருக்கேன். நீங்க இருந்தாலும் நான் நல்லா இருக்கணும், என் குழந்தை நல்லா பிறக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிடுவீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. பரவாயில்ல டி, விடு, நீ என் தங்கச்சி தான், நான் அப்படிலாம் எதுவும் தப்பா நினைக்கல. என்னையும் மன்னிச்சிருங்க மாலாக்கா. சரி சரி விடு. எப்பா, எலியும் பூனையும் மாதிரி இருந்த என் மருமக 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாளுக. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. வானும் மண்ணும் கட்டிக்கொண்டதோ, மண்ணில் நீலம் ஒட்டிக்கொண்டதோ, ஒரு மூங்கில் காடெறிய சிறு பொறி ஒன்று போதும், அந்த பொறி இன்று தோன்றியதே.